நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளு ஸ்ரீமதி. இல்ல, நான் உங்களை மீட் பண்ணி 4 மாசம் இருக்கும். அப்பவே கன்சீவா இருக்கிறதா சொன்னீங்க. இப்போ 4 மாசத்துக்கு மேல இருக்கும். ஆனா வயிறை பார்த்தா தெரியலையே மேடம். என்னாச்சு மேடம்? குழந்தை கலைஞ்சிருச்சு. சாரி மேடம், தெரியாம கேட்டு நான் உங்களை சங்கடப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதுக்கு பின்னாடிதான் என் வாழ்க்கையே மாறி போச்சு. அதான் மேடம் நானும் யோசிச்சேன். நீங்க நல்ல பொசிஷன்ல தான் இருந்தீங்க. உங்க மாமியார் கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தீங்க. இப்ப பார்த்தா எல்லாமே தலைகீழா இருக்கு. இப்படி கீழே வந்து சின்னதா ஸ்வீட் பிசினஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு என்னாச்சு மேடம்? எல்லாம் நானும் அர்ஜுனும் சொன்ன ஒரு சின்ன பொய்யால வந்த வென. குழந்தை கலைஞ்சது சட்டுன்னு தெரிஞ்சா அத்தைக்கு ஷாக் ஆயிரும், அவங்க உடம்பு தாங்காதுன்னு குழந்தை இருக்கிற மாதிரியே அவங்க கிட்ட நடிச்சிட்டு இருந்தோம். அது இந்த துர்காக்கு எப்படியோ தெரிஞ்சு எங்களை மாட்டி விட்டா. அதுல இருந்து அத்தை எங்களை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. சொந்த பையன் அர்ஜுன் அக்கவுண்ட் எல்லாம் பிளாக் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா பாத்துக்கயேன். நிஜமாவா மேடம் சொல்றீங்க? ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த துர்கா தான். அத்தைய நம்ப வச்சு எங்களை வெறுக்க வச்சிட்டு இருக்கா. அதான் நாமளும் ஏதாவது செஞ்சு சொந்த கால்ல நிக்கலான்னு தான் இந்த பிசினஸ ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்னும் கவலைப்படாதீங்க மேடம், நான் உங்க கூட இருக்கேன். எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம சமாளிக்கலாம். இந்த பிசினஸ் டெவலப் பண்ணி நம்ம ஜெயிச்சு காட்டலாம் மேடம். தேங்க்ஸ் ஸ்ரீமதி. நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஏன்னா அர்ஜுனுக்கு இதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. இது தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறாரு. இல்ல மேடம், உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, அர்ஜுன் சாரு அசந்து போக போறாரு.